இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் லே ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்ஃபோசிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் லே ஆஃப் பண்ண மாட்டோம், ஆனால் எவ்வளோ பேர் வெளியில் போகிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் விப்ரோ ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ இது அமெரிக்காவில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது. மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள்லாம் ஆயிரக்கணக்காக அவங்க வெளியில் தூக்குறாங்க. அமேசானு, மைக்ரோசாஃப்ட், பல நிறுவனங்கள், முன்னணி நிறுவனங்கள் எல்லாருமே வேலையை விட்டு ஆளுகள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து ஒரு ரியல் த்ரெட்டு, நோ டவுட் அபவுட் இட் எல்லாருக்குமே. ஆனால் ஃபிசிக்கல் லேபர் பண்ணுறவங்க, ப்ளூ காலர் ஜாப் பண்ணுறவங்க இதுலேருந்து தப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பஸ்ஸு ட்ரைவ் பண்ணுறாங்க, காரை ட்ரைவ் பண்ணுறாங்க, டிரைவராக இருக்காங்க, டாக்ஸி ஓட்டுறாங்க, வாட் ஐ மீன் இப்போ ப்ளம்பர்ஸு, எலக்ட்ரீஷியன்ஸு, இப்போ அவங்கள போய் ஏஐ பாதிக்குமானா கிடையாது. சாஃப்ட் ஸ்கில்ஸ் பர்சன்ஸ் யார் யார் இருக்காங்களோ இவங்களை பூரா பாதிக்கும். ஸோ அதனால் இந்த லே ஆஃப் வந்து இனிமேலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ எல்லாருமே இப்போ இன்றைக்கி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. கோர்செரான்னு ஒரு ஆன்லைன் இன்னும் டியூஷன் கோர்ஸு கற்றுக் கொடுக்குறது, ட்ரெயின் பண்ணுற வெப்சைட் இருக்குது. எல்லா கோர்ஸும் அதில் படிச்சுக்கலாம். அதில் கிட்டத்தட்ட இந்தியாவிலேருந்து மட்டும் 2.5 கோடி மக்களுக்கு மேலே லேர்னர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏஐயை கற்றுக்கிறதுக்கு. பேசிக் ஏஐக்கு நான் ப்ராம்ப்ட் என்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா எனக்கு எப்படி கிடைக்கும், கோர்ஸ் இந்த லாஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் வந்து 26 மில்லியன்னு போட்டிருந்தாங்க. 2.6 crores மேலே மக்கள் வந்து கோர்ஸு பணம் கட்டி எல்லாம் படிக்க. இப்போ யாராக இருந்தாலும் நீங்கள் ஹெச்ஆர் வேலை பார்த்தீங்கன்னா ஏஐ தெரிஞ்சிருக்கணும், கோடராக இருந்தீங்கன்னா, டெஸ்டராக இருந்தீங்கன்னா, என்ன வேலை பார்த்தீங்கனாலும், ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா, எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஏஐ அட்லீஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ நார்மலாக ஒரு ஒடிகாலில் ஒரு டிகிரி படிச்சுட்டு, காலேஜ் டிகிரி படிச்சுட்டு அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து இப்போ அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. இட் வில் டேக் டைம். அல்டிமேட்லி ஹியூமன் பீயிங்காக தான் வேர்ல்டு இருக்குது. ஸோ இது மாதிரி எப்படி ஒரு 2000 வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் வரையில் பேங்க் எம்ப்ளாயீஸ் பூரா போஸ்ட் பண்ணாங்க, எங்கள் வேலையெல்லாம் போகும்போது நாங்கள் ஒன்றுமெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரிய ஸ்ட்ரைக்கு பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயீஸ் எல்லாம். ஆனால் கம்ப்யூட்டர் வந்த பிறகு அதற்கு முன்னால் திறக்கப்பட்ட வங்கிகளை விட அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது. அதிகமான எம்ப்ளாயீஸ் அதில் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஆட்டோமேஷன் நடந்துச்சு. ரோபாட் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. 50 பேர் செய்கிற வேலையை ஒரு ரோபாட் வந்து அப்படியே தூக்கி வச்சிடும். ஸோ அது மாதிரி நிறைய வேலைகள் நடந்துச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த ஆட்டோமேஷன் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி ஐடியில் ஆட்டோமேஷன் இது இன்டைரக்டாக அதுதான் நம்ம சொல்லணும்னா, ஏங்கிறது நத்திங் பட் ஐடியில் ஆட்டோமேஷன் நடக்குது. ஸோ அதனால் ஒரு பாதிப்புகள் இருக்கும். பட் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். என்ன மக்கள் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே போகணும். இருக்க சின்ன ஆட்களோ பெரிய ஆட்களோ தொடர்ந்து கற்றுக்கிட்டே போகணும். அப்படி கற்றுக்க முடியாமல் சோர்வடைகிறவங்க அதை விட்டு வெளியில் வந்து ரெகுலர் ஜாப்ஸ் பார்க்க ஆரம்பிக்கணும். ஃபிசிக்கல் லேபர் எங்கே தேவை இருக்கோ, எது மாதிரி இருக்கோ அந்த ஜாபுகளுக்கு அவங்க மூவ் ஆகிக்க பார்க்கணும்.